வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் நம்ம ப்ரூன் பண்ணி விட்டு வந்த முருங்கை மரம் நிறைய தளிர்கள் விட்டு எனக்கு நிறைய கீரைகள் கிடச்சிருக்குதுங்க. ரொம்ப எனக்கு ஒரு சந்தோஷமான நாள்னு தான் சொல்லணும். நம்மளுக்கு முருங்கைக்கீரையை பற்றி நான் உங்களுக்கு சொல்லவே தேவையில்லைங்க. எல்லாருக்குமே இதோட பயன்கள் தெரியும். இதில் எவ்வளோ ரெசிபிஸ் செய்யலாம் அப்படிங்கிறதும் தெரியும். நம்மளுக்கு ஒரு சின்னதாக ஒரு டிசீஸ் வந்துட்டால் கூட என்னம்பாங்க, உடனே அடுத்தது ரெக்கவர் ஆகிறதுக்கு முருங்கை சூப்பு குடி, முருங்கைக்கீரை சாப்பிடு இப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாருக்குமே நம்ம தெரிஞ்சிருந்துமே நம்ம செய்யாமல் இருக்கிற ஒரே ஒரு விஷயம், இது வீடுகளில் வளர்க்காமல் இருக்கிறது தாங்க. அப்படி இல்லாமல் இனிமேல் மாடியிலையாவது ஒரு தொட்டியோ 2 தொட்டியோ வச்சு நம்ம இந்த கீரையை வளர்த்து நம்ம எல்லாருமே பயன்பெறணுங்க. இதுதான் என்னோட ஆசை. ஸோ கட்டாயம்னே சொல்லலாம். கட்டாயம் எல்லாருமே மாடியில் ஒரு 2 தொட்டியாவது வச்சு எல்லோரும் பயன்படுத்துங்க. அதுக்கப்புறம் என்னங்க, எனக்கு வேணுங்கிற கொஞ்சம் கத்திரிக்காய், தக்காளி எல்லாம் பறித்து இன்றைக்கி ஒரு ஹாப்பியான ஒரு அறுவடையை நான் வந்து முடிச்சிட்டேங்க. யாரெல்லாம் முருங்கை மரம் நீ வளர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.